நடிகர் ஜீவா அவர்கள் கரூர் சம்பவத்தை பார்த்திருப்பாரு. கரூர் சம்பவத்துக்கு யாரு காரணங்கிறதும் ஜீவாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீவாவுக்கு படம் ஓடணும், அண்ணன் படம் வரல, அதனால தம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகருடைய வெறியை தணிக்க அவர் அந்த ஆடியன்ஸை இழுப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். உங்களுடைய படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த வார்த்தையை சொல்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அந்த கூட்டம் அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்துல நான் போயிருந்தேன். அந்த சம்பவத்திற்கு சம்பவம் நடந்த இரவே போக வேண்டியது அதிகாலை 6 மணிக்கெல்லாம் நாங்கள் சம்பவ இடத்துக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 2 நாட்கள் அதன் பிறகு அந்த இடங்கள்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க யார் யாரு அப்படிங்கிறத நேரில் போய் முழுமையாக விசாரிச்சு சாட்டையில காணொலியா வெளியிட்டோம். அந்த இடத்துக்கு போன யாரா இருந்திருந்தாலும் அழுதுருப்பாங்க. ஏன் 41 பேர் அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு விஜயே அந்த இடத்துக்கு போயிருந்தார். அவர் போக மாட்டாரு, போகல, அது வேற விஷயம். போயிருந்தாருன்னா அவர் கண்ணீர் வடிச்சிருப்பாரா, வடிக்க மாட்டாரா? திமுகவுடைய அரசின் மீது, அமைச்சர் மகேஷ் பொய்யாமலின் மீது விமர்சனம் செய்ய, கேள்வி கேட்க 1000 சம்பவங்கள் இருக்கு, 1000 சான்றுகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க கரூர் சம்பவத்துல யாருடைய காலதாமத்தால் மரணம் நடந்துச்சு, யாரால இந்த மகனம் நிகழ்த்தப்பட்டு உலகத்துக்கு தெரியும். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணா, படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்களான்னு சொல்லி மகேஷ் பொய்யாமலி கேட்கிறாரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணினீங்களா? மகேஷ் பொய்யாமலி கேட்பது தவறு. அவர் எப்படி கேட்கலாம்? அவர் ஏன் உடனே வந்தாரு? அவர் ஏன் அழுதாரு? அவர் நாடகம் ஆடினார்ல, எதுக்கு விஜய் நாடகம் ஆட போல? நாடகம் ஆடவாவது, கண்ணீர் வடிக்கவாவது, அது மீடியாவுக்கு வரட்டுமாவது மகேஷ் பொய்யாமலி போனார்ல, செந்தில் பாலாஜி போனார்ல, முதலமைச்சர் போனார்ல, நீங்க நாடகம் ஆட கூட ஏன்டா போகல? அதான கேள்வி. இப்போ